ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நிலா வீட்டை விட்டு வெளியே போனதை நினைச்சு எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அவளை தான் போயிட்டா, இனிமே திரும்ப வரவே மாட்டா அப்படின்ற மாதிரி சோழன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கவும், நம்ம நடேசன் இருந்துட்டு வாயை வச்சுட்டு அமைதியாக இருக்காம, ஆமாடா உனக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்புமே நீ உதறி தள்ளிட்ட, அதனால தான் உன் வாயாலே இப்போ எல்லாமே போய் இப்போ நீ ஒன்றும் இல்லாமல் நின்றுட்டுருக்க. இனிமே நீலா திரும்ப இந்த வீட்டுக்கு வரப்போகிறதே கிடையாது, நீ தனி கட்ட மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே சோழன் இருந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு அவரை பிடிச்சி பயங்கர திட்டமும், அதுக்கு அடுத்ததாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. சேரன் தடுக்க வராரு, அவரையும் பிடிச்சி தள்ளி விட்டதுனால பாண்டி ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனோகர் வந்து பார்த்துறாரு. இத்தனை பேர் இருக்கீங்க, இப்படி அடிச்சுக்கிறீங்க, இதில் எங்கள் வீட்டு பொண்ணு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தானே எல்லாத்துக்கும் காரணம், நிலாவுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனைன்னு தெரியட்டும், அதுக்கப்புறமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்பவே கோவத்தோடு இருக்காரு. அதுக்கடுத்து தான் இந்த சைடு வானத்துக்கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் பாண்டி வந்து சொல்கிறாங்க. தொண்டை வரைக்கும் இருக்குது, அதை நான் சொல்லிடட்டுமா? எப்பவுமே அண்ணி அண்ணின்னு சொல்லிட்டு பல்லவன் தெரிஞ்சிட்டு இருப்பான், நீயும் அண்ணி அண்ணின்னு சொல்லிட்டு இருப்ப. இனிமே அந்த அவங்களுடைய புராணம் வீட்டில் இருக்க போகிறது கிடையாது, எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டி ரொம்பவே கோவப்படுறாரு. அதுக்கு அடுத்ததா நாளைக்கு கெட் டுகெதர் பார்ட்டிக்கு போகிறோம், நீயும் வர அப்படின்ற மாதிரி வானத்தி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம நிலாவோட அம்மா நிலாவுக்கு பிடிச்சது எல்லாமே சமைச்சு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த வீட்டை பற்றியே ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடுவோம், ரோட்டு கடை பரோட்டான்னு சொல்லிட்டு சோழன் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு, ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன மாதிரியே சோழனும் ரோட்டு கடை பரோட்டா வாங்கிட்டு வராங்க. நிலா அவங்க அம்மா செஞ்ச சாப்பாட்டை எடுத்து ஓரமாக வச்சுட்டு சோழன் வாங்கிட்டு வந்து கொடுத்த அந்த பரோட்டா வந்து சாப்பிட்றாங்க. என்னங்க இதெல்லாம், நம்ம நினைக்கிற காரியம் நடக்கிற வரைக்கும் இது எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நம்ம அமைதியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.